ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒய்ஃப் நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும், குறை சொல்லக்கூடாது. சரியா போச்சா? கைத்தட்டுறது என்பது மற்றவரை பாராட்டுவது மட்டுமல்ல, அது உடம்பு ஆரோக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சான், அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு ஹார்மோன் சுரக்கும், செல்லு சீக்கிரம் வளர்ச்சி அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நன்மைன்னா உங்கள் ஆயுசில் 10 வருஷம் கூடும். அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க கை தட்டுங்க. இருக்கிற வரையும் போதும்னா விட்டுருங்க. சார் அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான் சார், அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது, நீளமாக வளரும்னு இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது. நான் நிறைய புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கேன். நாகப்பட்டினத்துக்கு வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன், புத்தக திருவிழாவுக்கு வரல. ஆனால் புத்தக திருவிழாவில் ஒரு 8:30 மணிக்கு மேலே இவ்வளவு கூட்டம் பார்க்கறது இந்த மாவட்டத்தில் மட்டும்தான். நான் உள்ளே நுழையும் போதே பார்த்தேன், ஒரு ராட்டினம் மாதிரி இருந்தது. பார்த்தோன்னே பயந்துட்டேன், என்னடா புத்தக திருவிழான்னா ராட்டினம் இருக்குதுன்னு. ஏன்னா ஒரு ஊரில் புத்தக திருவிழாவுக்கு போனேன், கரெக்டாக மேடைக்கு பக்கத்தில் பெரிய ராட்டினம், அன்புள்ள அப்படின்னு அது சொல்லுதில்ல. அந்த மேலேருந்து வரும்போது எல்லாம் ஓன்னு கத்துறாங்க, பேசவே முடியல. ஆனால் இவ்வளவு நல்ல ரசிகர்கள் கூட்டம் இந்த மாவட்டத்தில் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, நான் உள்ளே நுழையும் போதே நிறைய பேர் செல்ஃபி செல்ஃபி நாங்கள். இப்போல்லாம் யாராவது செல்ஃபின்னு கேட்டால் தான் பயமாக இருக்குது. அது நல்லா இல்லைங்க. யாராவது சில பேருக்கு தான் அது எடுக்க தெரியுது. நம்ம மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்லைட் போட்டு எடுத்தாலே மூஞ்சி நல்லா இருக்காது. சில பேருக்கு செல்ஃபி எடுத்தாக்கா சில பேருக்கு தான் நல்லா வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி. அதனால் செல்ஃபி யாராவது எடுக்கணுன்னாலே பயமாக இருக்குது. ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்பும் போது ஒரு 10-15 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. சரி எடுத்துக்கிட்டோமே, நமக்கு கூட மகிழ்ச்சியாக எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டோன்னே கார் வைக்க போகிறேன். ஒரு ஆள் தூரமாக வந்து சா ஓடிடுறான். பார்த்தேன், சே இவ்வளோ நமக்காக ஓடி வர்றாரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார். கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார். மூச்சு வாங்க எடுக்கிறான். தேங்க்ஸ் சார். நான் ஓகேங்கண்ணே. ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா, ஏம்பா யாருன்னு தெரியாமலே எடுத்தேன்னு. ஆமாம் சார், தூரமாக வந்து பார்த்தேன், 4-5 பேர் எடுத்துருந்தாங்க, அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன். நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னா டிலீட் பண்ணிவிடுவேன் சார். நான் எப்போ ரொம்ப அற்புதமான ஒரு புத்தக விழா. இவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க. சில இடத்துலலாம் பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு. ஆனால் ஒரு நல்ல ரசிகர் கூட்டம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அருள் பிரகாஷ் அந்த சர்க்கஸ் பற்றி சொன்னார். நான் என் மனைவி கூட சர்க்கஸுக்கு போனேன். எனக்கு இந்த சர்க்கஸு மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது. முதல் காரணம், அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி. பார்த்துக்கிறீங்களா? மேஜிக் ஷோலலாம் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காரணுன்னா 500 ரூபா 1000 ரூபான்னு இருக்கும். சர்க்கஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ரோல்னா விலை ஜாஸ்தி, சினிமாவில் பின்னால் உட்கார்ந்தா தான் விலை ஜாஸ்தி. அதனால் போக மாட்டேன். என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன். இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம் என்ன ஒன்றுனா, ஒரு ஆள் மரப்பலகையில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க. அந்த பலகை சுற்றுது. ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது. இவர் சொன்ன மாதிரியே தான். கத்தி போய் படலை, மரத்தில் தான் படுது. இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம். நம்ம வாய் சும்மா இருக்குதா? நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எப்போவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை, உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, இல்லைவா அப்படி தான் அப்படின்னா, கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார். இல்லைங்க நான் எப்படி சொல்கிறேன்னா,
ஒய்ஃபாக கண்டு இருந்தது 6 கத்தி உள்ளே இறங்கியிருக்கோம். நான் சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம், அந்த டோனு, பயந்துட்டேன். நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவன். சர்க்கஸில் வேலை செஞ்சுருந்தேன் வச்சுக்க, முடிஞ்சுது கதை. ரொம்ப வாழ்க்கையில் இங்கே எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள். நம்ம அருள் பிரகாஷ் மூளையுடைய உபயோகத்தை சொன்னார். ரொம்ப அற்புதமான பேச்சு. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுமா? கரெக்ட். ஒரு கிளர்க்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ, அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையணும். எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எது வெற்றின்னு நமக்கு தெரியல. இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம். எது வெற்றி? சார் நான் ஒரு கவர்மெண்ட்டில் கிளர்க் ஆகிட்டேன் சார், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார், ரிட்டைர்மெண்ட் சார், பென்ஷன் சார், வெற்றி. சார் நான் நல்லா படிச்சுட்டேன் சார், அமெரிக்கா போயிட்டேன், அங்கேயே பெரிய சம்பளம், க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், அமெரிக்காலே செட்டில் ஆகின, வெற்றி. என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ, அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க, நீ வளர்ந்தால் தாத்தா மாதிரி வரணும்டா. நம்ம தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி. எங்கள் தாத்தா மாதிரி வரணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது. அவர் ரொம்ப நல்லவர், நம்மளால் அது முடியாது. அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுக்கிறாரு. ஆமாம் சார், அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக ஆகிருக்கு சார். எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான் சார், எங்கள் தாத்தா கிட்டே இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டி போய் ஒரு மார்வாடிக்கிட்ட எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார். ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையாம் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படி இருக்கிறது. அவரை வச்சுட்டு என்னங்க பண்ண, அது மாதிரி வர முடியாது. ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல், நாம் ரோல் மாடலாக இருக்கணும். இப்போ எனக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பொறுத்தார். எது தெரியும்? பொறுமை. இன்றைக்கி எது இல்லையோ அது. காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது? பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். ஒருத்தனுடைய நிறைகுணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கோமான்றது தான் இல்லை, பொறுமைன்றது இல்லைங்க. நிறைய பேர் பாருங்களேன், உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே. நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார். நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன், அவனும் பேச ஆரம்பிப்பான். அதாவதுங்க நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின்வான். நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் என்னன்னு கேட்குறான், நம்மளை பேசவே விட மாட்டான், அவனே பேசின்னு இருப்பான். எதுலையுமே பொறுமை இல்லை, எதுக்குமே பொறுமை இல்லை. பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள், அதுதான் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம். முதல்ல பொறுமை இருக்கணும். யாருக்கிட்டையாவது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க. டைம் என்னன்னு கேட்டால் 8:40 முடிஞ்சு போச்சு. ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான் சார். டைம் உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் வாட்சி கட்டினு வரலாம். இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம். சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ஈகோ. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார்.
அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவோம். பார்த்துக்கிறீங்களா? அரசாங்கம் ஏதாவது முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னா. ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டிக்கினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி. சார் 8 பெண்களை ஏமாற்றணுன்னா என்னென்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாற்றினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனா கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி வருது. அந்த படித்து என்ன இருக்குது அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னதான் அந்த மாதிரி 8 பெண்களை கிடைக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிக்கிது, சத்தியான ஒரு அம்மா 52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. ஆமாங்க, 52 நாட் அவுட்டு, போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால் இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா? பொறுமை. யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இவன் எப்படா 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற? சார் டாக்டர்கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க, ரிஸ்க்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடுங்கிட்டான்றான். அவன் MD MCA வச்சு படிச்சிருக்கான், பிடுங்கிட்டானான். ஏண்டானே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா. எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா என்னடா உடம்புக்குன்னு, முட்டி வலின்னா. டேய், முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும், முட்டி வலிக்கு போகணுன்னு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் க்யூவில் நின்று இருக்கோமா, இல்லை க்யூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. க்யூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட்டு காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னாடிலாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லா தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு 20 ரூபா சாமி சாமின்னா. அவர் பாவம் நல்லவராக தான் இருந்தார். 20 ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு. நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு? நீ 9 சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றினான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார். ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. இந்த பையன் வந்து ஜப்பான் பையன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டின்னு போய் ஃபாதர்கிட்ட, இவன் உல்ட்டாவாக இருக்கான், கடவுள் இல்லவே இல்லைன்றான், எந்த கடவுளும் இல்லைன்றான், மதம்லாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னு. ஃபாதர் சொன்னாலாம், டேய் நீ ஒரு 6 மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம் அப்படின்னார். அமெரிக்காவில் போய் இருந்தான், இருந்துட்டு வந்தான். ஃபாதரை பார்த்தான், இப்போ சொல்லு கடவுள் இருக்காரா? இல்லை ஃபாதர். அப்படியா, சரி நீ ஒரு 6 மாதம் சைனாவில் போய் இருப்போ அப்படின்னாரு. சைனாவில் போனான், ஒரு 6 மாதம் இருந்தான், வந்துட்டான். கடவுள் இருக்காரா? இல்லை.
அப்போ நீ இந்தியா போ, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வேணாம். சார் 5 நாளில் திரும்பண்டா சார். கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார்னா ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை. இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க. இன்றைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டுறான். போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராது. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான், விடுங்க அப்படின்னாரு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். யாராவது நம்ம வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, யாராவது உன்னை இகழ்ந்தால் கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றார். எப்படி முடியும்? முடியணும். நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சார். எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு, பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டு. என்ன பண்ணிட்டார் ஜிஎம், நீ வந்து சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தார், அவரை ரிசீவ் பண்ணு, ஹோட்டலில் போடு அப்படின்னாரு. ரைட்டுண்ணா. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ். ஓகே. இல்லை என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம். நமக்குன்னு சொல்லி வச்சா மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு 2 மணி ஃப்ளைட்டில் வரான். ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன். 2 மணிக்கு வந்தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன். தேங்காய் எண்ணெய் கிடைக்குமாண்ணா. 2 மணிக்கு வெளில போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன். நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன், இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்டர் காஃபினா கொல்லப்படாதீங்க சார். 5 மணிக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை எழுப்பி 5 மணிக்கு ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வந்து போய் கொடுத்தேன். அவ்வளோ வேலை செஞ்சேன். அடுத்த நாள் கார் பார்க்கிங். இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல். ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெலாம் பாருங்கள், நல்ல ஒரு வேலை கிடையாது, பல பட்டு போடுவேன். ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கியிருக்கோம், தலை ஃபுல்லாக பூ வச்சுக்கோம், எல்லாம் ஆஃபீஸ் செலவு. அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார்? சீஃப் கெஸ்ட்டு வரும்போது குத்து விளக்கு ஏற்று வரல, அதுக்கு அந்த மெழுகுவர்த்தி எதுவுமே கொடுக்கும் பாருங்க, அவ்வளோதான். எல்லா ஃபோட்டோலையும் அதுதான். என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாமல் நொந்து நூலாகி போனேன். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி என்ன பண்ணிட்டாரு, நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி லீவுன்னு நினச்சிருக்கிறாரு. கூப்பிட்டு திட்டினாருங்க எல்லோரும். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நீங்கள் லீவ் போடுறது எப்படி சார் நியாயம்? நாங்கள்லாம் லூஸாக ஊடுறாரு. அவருக்கு தெரியல, அவமானம் போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நிலைமை தெரியும். நான் வெளியில் வந்த பிறகு ஜிஎம் போய் சொல்லியிருக்காரு, சார் இருந்ததுலேயே அந்த ஆள் தான் ஜாஸ்தி வேலை செஞ்சான், விஐபியை கூட்டின்னு வந்தான், கார் பார்க்கிங்லேருந்து தான், அதனாலேயே வந்து எந்த ஃபோட்டோலேயும் அவர் இல்லைன்னு. நம்ப மாட்டீங்க, பொறுமை காத்ததன் விளைவாக அந்த எம்டி மறுபடியும் கூப்பிட்டு, எம்டி என்கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்தாரு. பொறுமை என்பது உண்மையிலேயே உங்களுக்கு யாராவது திட்டினா கூட சரி, உங்களுக்கு பணம் கண்டிப்பாக பணம் வரும். லைஃப்பில் நான் சமீபத்தமாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது, ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக, ஒரு 15 வருடங்களுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்னன்னா, எல்லாவற்றையும் அதிகப்படுத்துவதன் மூலம் தான் நம்ம திருப்தி அடைய முடியுங்கிற ஒரு இடத்தை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்திக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோணுது.
நிறைய பொருட்கள், நிறைய ஷூக்கள், நிறைய சட்டைகள், நிறைய பேண்ட்டுகள், நிறைய உணவு, விதவிதமான உணவு, நிறைய டெலிவிஷன் சேனல்கள், நிறைய யூடியூப் சேனல்கள், நிறைய கன்சம்ஷன். ஸோ டூ மச் ஆஃப் கன்சம்ஷன், நிறைய விஷயங்களை சுவீகரிப்பதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு பாவனையை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நம்மளை அதுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன விஷயத்தில் திருப்தி அடையக்கூடிய மனசு என்பது இப்போதைக்கு யாருக்குமே இல்லை என்கிற அளவுக்கு இருக்குது. சின்ன பசங்களுக்கு மட்டும் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட பெரியவர்களுக்குமே மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பொருட்கள் வைத்திருப்பதன் வழியாகத்தான் நிறைவான வாழ்க்கையை நாம் வாழுகிறோம், நிறைய விஷயத்தை சுவீகரிப்பதன் மூலமாகத்தான் நிறைய நிஜமான வாழ்க்கையை வாழுகிறோம் என்பது போல் நம்மளாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்டு கார்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம்டு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் சின்ன வயசில் இங்கே இருக்கவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரைண்டர் 25 வருஷம் ஓடும். நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ இந்த கிரைண்டர் கொடுத்தாங்க, எனக்கு அதை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் எல்லாமே 3 வருஷம் தான். ஒரு கார் புதுசாக நீங்கள் வாங்கினீங்க 1.25 கோடி ரூபாய்க்கு வாங்கினா கூட 3 வருஷத்தில் சலசலன்னு ஒரு சத்தம் வரும், உங்களுக்கே எரிச்சல் வரும், மாற்றிடலாம் அப்படின்னு தோணும். ஃபோனை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் 3 வருஷத்தில் இந்த ஃபோனு பழக அடுத்த மாடல் வரும். அப்போ அதிகமாக உங்களை சுவீகரிக்க வைப்பது என்பது ஒரு மார்க்கெட்டிங் உத்தி, ஒரு வணிகம். நம்ம எல்லாருமே இயல்பாகவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போலாம் பாருங்களேன், அம்மாக்கள் சித்திமார்கள்லாம் வீடுகளுக்கெல்லாம் போகிறப்ப சொந்த தங்கச்சி வீட்டுக்கு போனாலுமே வீட்டை நோட்டை வர்ற பழக்கம்லாம் வந்துருச்சு. முன்னாலாம் போனால் அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணி அடுப்படி எப்படி வச்சுருப்பாங்க, நோட்டை வர அளவோடு இருந்தாங்க. இப்போலாம் தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போனால் என்ன புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கா, முதல்ல டபுள் டோர் இல்லை இப்போ ட்ரிபிள் டோர் வச்சுருக்கிறா, திடீர்னு இந்த ரூமில் ஹாலில் கொண்டாந்து ஏசி மாட்டியிருக்கிறா, ஏங்க அவங்க பெரிய பைக் வச்சுருக்காங்க நம்ம எங்கே சின்ன பைக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்பது அதிக பொருட்கள், மேக்ஸிமம் மோர் ஸ்டஃப் இஸ் ஈக்குவல் டு பிக் லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமான பொருட்களை வைத்திருப்பதன் வழியாகத்தான் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு பிம்பம். குறைவான விஷயம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அர்த்தம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தேவையான காரணிகள் வெளியிலிருந்து நிறைய வர வேண்டும் என்றால் நீங்கள் மனதளவிலே ஏழையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஸோ ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். அப்போ குறைவான விஷயங்கள், ஏன்னா அதனால தான் இந்த கம்பேரிசன் நிறைய வருது. நிறைய பொருட்கள் இருந்தால், நிறைய ஒரு கார் வச்சுருந்தா, வீடு வச்சுருந்தா, பணங்காசு வச்சுருந்தா, நிறைய புத்தகம் வச்சுருந்தா பணக்காரன் எவரும் சொல்கிறதே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? வீட்டில் எதுக்கோ ஒரு அலமாரி இருக்கே, ஷூ வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வச்சுருக்கிறோம், திறந்து பார்த்தோம்னா அப்படி இருக்குது. முன்னாலெல்லாம் சினிமா நடிகர்கள் இவ்வளோ செருப்பு வைத்திருக்கிறார்கள், ஷூ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அது துணுக்கு மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ நார்மலாக எல்லார் வீட்லையுமே 4-5 செருப்பு கிடக்குது. அப்பாக்கள் மட்டும் ஒத்த செருப்பை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வீடுகளில் செருப்பு வைக்க கூட அலமாரி இருக்குது, புத்தகம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி வச்சுருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ எது தேவையோ அதை செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் என்னவோ, எதுவெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதுதான் விஷயம். எதுவெல்லாம் தேவையில்லையோ அந்த சோஷியல் ப்ரெஷர், அந்த சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால நமக்கு ஒரு இருக்கக்கூடிய நெருக்கடி ஏற்பட என்ன செய்கிறோம்? பொருட்களாக வாங்கி குவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். நம்ம வீடுகள்லாம் சின்னதாகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, வீடுகள் பெருசாகிடுச்சு, உள்ள பொருட்கள் அதிகமாகிடுச்சு. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பல பொருட்களை பல காலமாக நம்ம யோசிச்சதே இல்லை, தொட்டதே கிடையாது. நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா பொருட்களையும் நம்மளாம் பயன்படுத்திட்டு இருக்கவானு. அம்மாக்கெல்லாம் அழகாக 4 கிண்ணம் வச்சு அட்டகாசமாக சமைச்சு உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்திரமே அவ்வளோ இருக்குது, வீட்டுக்குள்ளே உடைகள் அவ்வளோ இருக்குது, எல்லாம் வாங்கி 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 சேர்க்குறோம். நம்மளை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க? நீ பெரிய வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கினா தான் பெரிய வாழ்க்கை. பொருட்கள் மகிழ்ச்சியை தந்துவிடும் என்றால் இந்த உலகத்தின் பணக்காரன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? பொருட்கள் மகிழ்ச்சியாக தந்திருக்கணும்னா எல்லா பணக்காரனும் சந்தோஷமாக இருந்திருக்கணும்ல. பாருங்கள், இருக்கிற முகத்தோடு பல பணக்காரர்களை பார்க்க முடியுது. பெரிய பணக்காரங்களாம் சிரித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவங்களுக்குலாம் அடுத்து என்ன பிரச்சனை வருமோ, வேறு என்ன பண்ணணும்? அப்போ வாழ்க்கை இன்னொருத்தோடு ஒப்பிடக்கூடிய நெருக்கடி ஏன்னு ஏற்படுதுன்னா, எங்கேருந்தோ காற்று வருது, அதை ஆஃப் பண்ண முடியுமா? அண்ணா இதை ஆஃப் பண்ணிருங்களேன், அந்த இதை ஆஃப் பண்ணுங்களேன். அந்த மிஷினு அது சௌரியமாக இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க போட்டிருக்கு. அது காற்று ஃபுல்லு நடிக்குது, புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வருது தானே மைக்கில். ஆமாம், ஆடியோ பிரச்சனை உங்களுக்கு, ஆளுக்கு ஒரு பிரச்சனை. அதை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வருது. நம்ம ஆளுங்களுக்கு தாயா எல்லா உத்தியும் தெரியும். சுவிட்சு எங்கே இருக்குன்னு தெரியல, மாத்திரா எல்லாத்தையும் திருப்பிடா அப்படிமா. இதுதான் சமயோசித புத்தி, ஆல்டர்னேட்டிவ் நாலேஜுங்கிற அதுதான். சுவிட்சு தெரியலையா, தேடலையா, திருப்பிடா, மொத்தத்தை திருப்பிடா, பார்த்துக்கோம்டா, நடக்கட்டும், அவனுக்கு என்ன மேலே காற்று படக்கூடாது, அவ்வளோதானே. ஸோ அதன் முதல் முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறது, அதிக பொருட்கள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற எண்ணத்தை தயவு செய்து பெரியவர்கள் கைவிடுங்கள். ஏனென்றால் பிள்ளைகள் மீது அது திணிக்கப்படுகிறது. அந்த அதிகம் இருக்கணும் எல்லாத்துலேங்கிறதுனால அதிக மார்க், அதிக குவாலிட்டி, அதிக ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். ஒரே பிள்ளை எல்லா வேலையும் பார்த்துக்கணும் நீங்கள் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட வேண்டிய நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது? அதீதத்தின் சுவை எப்படிமாங்க, ஒன்றை அதிகமாக்க சுவீகரிக்க நார்மலான வாழ்க்கை மலினம் போல தோன்றும். நாம் நார்மலாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட, போதுமான அளவுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட, அதிகமான பொருட்கள் அதிகமான விஷயங்கள் கையில் வைத்திருக்காவிட்டால் அது ஒரு மலினமான வாழ்க்கை என்பது போல் உங்களுக்கு சித்தரிக்கப்படுகிறது. அதிகமான பொருட்களை தொடர்ந்து சுவீகரிக்க இந்த கூட்டத்தில் நம்ம கரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோங்கிற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. அதனால தான் தேவையான விஷயத்துக்கு காசு இருக்க மாட்டேங்குது. வாரன் பஃபெட் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார், தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் வாங்கி
வாங்கி குவிச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு. எது தேவையோ அதை வாங்குங்கள். எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட்னு பாருங்கள். நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய பல பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, செலவு. ஒரு புத்தகங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு தடவை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற போகிறப்போ ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு ஹிகின் பாத்தம்ஸ் கடைக்கு போகிறேன். அந்த புத்தகத்துடைய விலை 240 ரூபா. அந்த புத்தகம் ஏற்கனவே எங்கிட்ட வீட்டில் இருக்குது. ஆனால் பார்த்தோன்னே ஐயா அதை படிக்கலாமே, நம்ம என்ன படிக்கலையே, ஒரு 5-6 பக்கம் தானே படித்தோமேன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு பார்த்தா பின்னால் 240 ரூபா போட்டுருது. எனக்கு என்ன யோசனை அப்படின்னா, 240 ரூபா புத்தகத்தோட விலை வீட்டிலே ஏற்கனவே இருக்குது. என்ன இப்போ விமான பயணத்தில் கொஞ்சம் நேரம் படிப்பான், அப்புறம் தூங்கத்தானே போகிறான், இருக்கட்டும் வந்து எடுத்து திரும்ப படிச்சுக்கலாம், மோசம் போதா வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம். கீழே சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போன்ட்டு கடையில் காஃபி சொல்லிட்டேன். காஃபி கொடுத்துட்டாங்க. காஃபியோட விலை எவ்வளோ தெரியுமா? 260 ரூபா. புத்தகத்தோட விலை, என்னை வாழ்க்கை முழுக்க வழிநடத்த போகிற புத்தகத்தின் விலை 240. அந்த நிமிஷம் சந்தோஷத்தை தரப்போகிற ஒரு காப்பியோட விலை 260. காப்பியை வேணான்னு சொல்லிட்டு திரும்ப போய் 2வது அந்த புத்தகத்தை வாங்கினாலும் பரவாயில்லடான்னு வாங்கிட்டு வந்தேன். எது அறிவோ அதுக்கு செலவு செய்யுங்க. புக் எக்ஸிபிஷனுக்காக இதை நான் சொல்லலை. நீங்கள்லாம் நிறைய புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸுக்காக இதை மட்டும் நான் சொல்லலை. எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியும், எது முதலீடுன்னு தெரியணும். இப்போ நம்மளாம் முதலீடு நடத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் செலவு தான். கூட்டத்தில் ஒரு ஆளாக நம்மளை இந்த வணிக உலகம் நகர்த்தி கொண்டே போகிறது. எல்லா பொருளையும் வாங்கி சேர்ப்பதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதெல்லாம் இல்லைன்னா என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. என்ன ஒரு சுமாரான வாழ்க்கை வாழுகிறேன் என்பது போல உங்களுக்கு விளம்பரங்கள் அதை தான் சொல்லிகிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப சுமாராக தான் வாழ்ந்து இல்லை, நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல அது தெரியணும். உறவுக்காரனை பார்த்தா சந்தோஷம் வருது, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்த்தா சந்தோஷம் வருது, புதிதாக வாங்கின புத்தகத்தின் வாசம் ஒரு சந்தோஷத்தை தருகிறது, மொட்டை மாடி காற்று சந்தோஷமாக இருக்குது, வேளாங்கண்ணி பிரிட்ஜுக்கு போய் நின்னாலே பீச்சில் போய் நின்னாலே மகிழ்ச்சி வருதுன்னா தான் மகிழ்ச்சின்னு அர்த்தம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய புறக்காரணிகள் தேவைப்படும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற அர்த்தம். இந்த உலகத்துடைய சூதுக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய தனி மனித தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக அடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் பழக முயற்சியுங்கள். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முதல் விஷயம் நான் பெரியவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப மாறும். பசங்களாம் முன்னால் பெருசாக கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள் ஜெனரேஷனில் ஞாபகம் இருக்கா, நீங்களாம் சிறு பிள்ளையாக இருந்தபோது உங்களை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடலாம் மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பசங்களே உங்களை இன்னொரு பசங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே கம்பேரிசன் அதிகமாக நடக்க இவர்கள் தோழிகளாக இருக்கிறவர்கள் தோழர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு சண்டையெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதில் கவனமாக இருங்கள். பெரியவர்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். அதிகமான பொருட்களை சுவீகரிப்பதன் வழியாகத்தான் நாம் அதிகமான மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்ற நம்பிக்கையிலிருந்து வெளியே வாருங்கள். அது பிள்ளைகளுக்கும் பரவும். அறிவு மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. புத்தகம் மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. உறவு மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. நண்பனோடு பேசிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. அடுத்தவனுக்கு உதவுவது பணம் சந்தோஷம் தரும்னு சொல்லிக் கொடுங்க. பணம் சம்பாதிப்பதான் சந்தோஷம் தரும், வீடு வாங்குறது தான் சந்தோஷம் தரும், செல்போன் வாங்குறது தான் சந்தோஷம் தரும், 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினா தான் சந்தோஷம் வரும், சினிமா பார்த்தா தான் சந்தோஷம் வரும், வீட்டிலேயே ஒரு 65 இன்ச்சு டிவியை வச்சிருந்தா தான் சந்தோஷம் வரும்னு பிள்ளைகளுக்கும் நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையான எது சந்தோஷம்னு தெரியாமல் காலம் முழுக்க இந்த பொருட்களை வாங்குவதற்காகவே சந்தோஷத்தை தொலைத்து விட்டு இந்த பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நேரம் வரும். அறிவு பெருசல்ல, பணம் தான் பெருசு இந்த பிள்ளைகள் நினைச்சிட்டானா அடுத்த தலைமுறை பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கும். இட் இஸ் நாட் an easy joke. That's why I'm trying to communicate with people again and again. இந்த கலாச்சாரம் பிள்ளைகளுக்கு பெரிதாக பரவுகிற போது கடைசி முழுக்க ஓடிட்டே இருப்பான், நிம்மதியே இருக்காது. ஏன்னா அடுத்தது வாங்கணும். என்னுடைய தோல்வியை எதிர் வீட்டுக்காரன் தீர்மானிக்கலாம். நான் வீட்டு வாசல் ஒரு சின்ன காரை வாங்கி வந்து வச்சுட்டு 3 மாசம் கழிச்சு என்னை விட பெரிய கார் அவன் வாங்கிட்டானா இப்போ நான் தோத்து போயிட்டது அர்த்தம். அவனுக்கு தேவையான காரை அவன் வாங்குறான், உங்களுக்கு தேவையான காரை நீங்க வாங்குங்க. அவருக்கு தேவையான பொருள் அவர் வாங்கட்டும், உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கட்டும். பொருட்கள் நம்ம ஆளக்கூடாது, நாம் தான் பொருட்கள் ஆள வேண்டும். இல்லைனா இந்த பிள்ளைங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க. பி அவேர் ஆஃப் இட். ரெண்டாவது, இந்த யங்கர் ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு தான் இந்த பாயிண்ட். ட்ரெண்டில் இருக்கணும். எப்படி அப்பா அம்மாக்களை நிறைய பொருள் வாங்கி சேர்த்தா தான் நல்ல வாழ்க்கை நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்மள ஒன்று வச்சிருக்காங்க. ட்ரெண்டில் இருக்கணும். ஒரு பாட்டு வந்துடக்கூடாது. எவனாவது போட்டதில் ஒரு ரீல்ஸ் போட்டால் நம்மளும் ட்ரெண்டில் இருக்கணும். மேலே காற்று, கீழே காற்று, சைடில் காற்று, எல்லாரும் பார்த்துன்னு உங்களை ட்ரெண்டில் வச்சிருக்கதே இன்னொரு வகையான அரசியல் தான். அது ஒரு வணிக அரசியல். நீங்கள் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறது வழியாக என்னன்னா கட்டாயமாக நிர்பந்திக்கப்படுவீர்கள். உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க நான் ட்ரெண்டில் இருக்கணும், நானும் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் இது உங்களுடைய தனித்தன்மையை தொலைச்சிரும். நீங்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை தானே பண்ணீங்க. எதை ஒரு நிறுவனம் ட்ரெண்டுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துதோ, எதை ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க. அப்போ இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் நீங்கள் இல்லையா? ட்ரெண்டு தான் மாடர்னிட்டி நினைக்கிறீங்க. கிடையாது, இண்டிவிஜுவலிசம் தான் மாடர்னிட்டி. இந்த உலகம் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தன்மையோடு யாராக இருக்கிறீங்க தானே முதலிடம். அதை விட்டுட்டு எல்லாரும் செய்கிறது நானும் செய்யலைன்னா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளாக நான் இல்லாமல் போய் இப்போ என்ன மோசம் போச்சு? வாட்ஸ் ராங் இன் தட்? அப்போ எது வேணும் எது வேணான்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதை பின்னணியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு மந்தைத்தனம். இந்த மந்தைத்தனத்திலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு பாருங்கள். அப்போ சோஷியல் மீடியாக்கள் உருவாக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்தோம்னா நம்ம ஒன்று பண்ணுறோன்னு கிடையாது. நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒரு கம்பெனிக்கு, அவ்வளோதான். யூ ஆர் டேட்டா பேஸ் வர கம்பெனி. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் எனக்கு பிடிச்சது ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதை சொல்லி தொலைஞ்ச காரணத்துக்காக தினந்தோறும் இட்லி திங்கிற போட்டாலும் எடுத்து போட்டு தொலையணும்.
எனக்கு பிடிச்சது ஃபேஷன் அப்படின்ட்டு புது ட்ரெஸ் போட்டு தினந்தோறும் செல்ஃபி எடுத்ததில் போடணும். பிள்ளைய கூட பரவாயில்ல, வர வர அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் கூட காலையில் கிளம்பணுன்னே புது ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ எடுத்து போடுறீங்க. எதுக்குன்னே தெரியல. கேட்டால் ட்ரெண்டில் இருக்கணும். ட்ரெண்டுங்கிற வார்த்தையை நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெலவன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் ட்ரெண்ட். ரெலவன்ஸ் அப்படின்னா இந்த தலைமுறை பிள்ளைகளுடைய உளவியல் என்னவோ அதை ஒத்த உளவியலை நீங்களும் கொண்டு இருக்க வேண்டும் என்பது. இந்த தலைமுறை பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அதை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது தான் ஒரு ரெலவன்ஸ். ட்ரெண்டுங்கிறது இன்னைக்கு நம்ம உருவாக்கலை, யாரோ ஒருத்தர் உருவாக்குறான், இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிறான். திடீர்னு சட்டக்காலரை உள்ள வச்சு ஒரு சட்டையை தச்சு போட்டு இதுதான்டா ட்ரெண்டுங்கிறான். பூரா பேர் சட்டக்காலரை உள்ள வச்சு தச்சு போட்டு போகிறான். ட்ரெண்டுங்கிறது அது இல்லை, நீங்கள் ஒன்றை உருவாக்கணும். ட்ரெண்டை உருவாக்குறவன் தான் பாஸ், ட்ரெண்டுக்குள்ளே மாட்டிக்கிறவன் பாஸ் கிடையாது. கிரியேட் ஓன் ட்ரெண்ட், ரைட்டா? நீங்கள் உருவாக்கினது. நீங்கள் விளையாட்டு பார்க்க இருந்தாலும் சரிதான். இண்டிவிஜுவலிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பசங்க இங்கே உட்காந்துருக்க, ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணாம்சம் இருக்கும். ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு கணக்கு வரும், ஒருத்தருக்கு அறிவியல் வரும், ஒருத்தருக்கு கவிதை வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே ஒட்டுமொத்தமாக மந்தைத்தனத்தோடு போயிட்டு ட்ரெண்டுக்குள்ளே உட்காந்துடணும். எல்லாத்தையும் நம்மளை ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்க்காம போனால் பரவாயில்ல, நீ ஒரு ஆட்டத்தை கிரியேட் பண்ண, அவ்வளோதான். எவன் ஆட்டத்தை உண்டாக்குறானோ அவன் தான் தலைவன். ஆட்டத்தில் ஆடுறவன் கூட்டத்தில் ஆடுறவன் தான் இல்லையா? கிரியேட் யுவர் ஓன் ட்ரெண்ட். நீங்கள் பயப்படவே கூடாது. நான் ஆரம்ப காலத்திலே இந்த கோட் அனுப்பிச்சப்போ, நான் கோட் போட ஆரம்பித்தப்போ எனக்கு நிறைய பேர் சில அட்வைசஸ்லாம் சொல்லுவாங்க. கோட் இப்படி போடக்கூடாது, இங்கே நெக்கை பிடிச்சி டைட்டாக பட்டன் போட்டு இங்கே ஒரு டையை கட்டணும், நீங்கள் கரெக்டாக இன் பண்ணணும், இப்படி டக்கின் பண்ணணும், டொக்கின் பண்ணணும். நான் சொன்னேன், நான் ஸ்டைலுக்கெலாம் கோட்டு போடல, என் சௌரியத்துக்கு தான் கோட்டு போடுறேன்னு சட்டை காலர் எடுத்து வெளியில் விட்டேன், சட்டையை எடுத்து வெளியில் விட்டேன். ஏன்னா நான் எதுக்கு கோட்டு போட்டேன்னா, பின்னால் இருக்கிற 2 ரிசீவரை மறைக்கிறதுக்கு போர்வையாடா போத்திக்கு இப்படி போடுறான்னு ஒரு கோட்டை போட்டோம். இப்போவும் நான் கோட் போடுற முறை சரியான முறை கிடையாது. ஆனால் கோபி என்னை கோட் போடுற ஸ்டைல்னு ஒன்று வந்துருச்சா இல்லையா? சரியோ தப்போ, நான் எங்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட கிடையாது. டோன்ட் ட்ரை டு பி இன்டு த ட்ரெண்ட். ட்ரெண்டுக்குள்ளே மாட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். நீங்களாம் ட்ரெண்டை ஒரு மாடர்னான விஷயம் நினைக்கிறீங்க. ட்ரெண்டை எவனோ உருவாக்குறான், ஒரு வணிக நிறுவனம் உருவாக்குகிறது. யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவன் அந்த ட்ரெண்டை உருவாக்குறான். இதுதான் ட்ரெண்டுங்கிறான், இப்படி நீ பண்ணா ட்ரெண்ட் அப்படிங்கிறான். இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுறது இப்போ ட்ரெண்டுங்கிறான். நீங்கள் தேடுறீங்க இந்த ஃபில்டரை உட்காந்து, ரைட்டா? யார் படமாவது ஒரிஜினல் படம் இருக்கா? ஃபோட்டோவில் பார்த்துட்டு நேரில் பார்த்தா அது அவன் இல்லை ஒடுக்குன்னு தோணுது. இப்போ உங்களுக்கே கூட அப்படி தான் தெரியும். டிவியில் பார்த்தா கோபிநாத் இல்லையே, இது கருகருன்னு இருக்கான், இதானா? அதுக்காக தான் வெளியில் வரப்பெல்லாம் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் கோட்லாம் போடுறது? நான் மக்களை சந்திக்க போகிறப்ப அவங்கள்ட்ட ஒரு ஆளாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். நான் எப்போதும் டிவியில் ஷோக்காக கோட் போட்டுருக்கு, அது எனக்கு அங்கே தேவை இருக்குது. வெளியில் வரப்போ என் மனிதர்களோடு இருக்கிறப்ப நான் அவங்க என்ன உடையில் இருக்காங்களோ அந்த உடையில் இருக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி இருப்பது குறைவான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரெண்டில் இல்லைன்னா ஆட்டத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த ஆட்டமே எவனோ உருவாக்குன ஆட்டம், அவன் சௌரியத்துக்காக உருவாக்குன ஆட்டம். அந்த ஆட்டத்துக்கு தோதா உள்ள வர்ற ஆள் தான் நாம தான் ஆட்டத்தை உருவாக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும், ரைட்டா? உள்ள இறங்கி சண்டை செய்யணும். நம்ம ட்ரெண்டில் இல்லைன்னா தோத்து போகணும். இட் இஸ் நாட் லைக் தட். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, வாழ்க்கையில் பல பிரச்சனை வந்துடுது. நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டு ட்ரெண்டை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கேன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்க நல்ல திறமைகள் எல்லாம் ஃபோக்கஸில் வரவே இல்லை, ரைட்டா? அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருந்துச்சு, அது அந்த ஊர் அப்ரிஷியேட் பண்ணிச்சு. இப்போ எவன் பெஸ்ட்டாக ரீல்ஸ் போகிறானா அவன் தான் பெஸ்ட்டுன்னு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வணிகத்துக்கு தேவைப்படுகிறது. மாட்டாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகளோடு பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் தனித்திறமை என்னவென்று தேடி கண்டுபிடியுங்கள். உங்கள் ஸ்டைலுங்கிறது உங்கள் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? யார் ஒருத்தன் ஸ்டைலை உருவாக்குறானோ அவன் கடைசி வரைக்கும் அவன் உருவாக்கின ஸ்டைல், மற்றவெல்லாம் அவன் ஃபாலோவர்ஸ் தான், இல்லையா? ஒரு நடிகரை போல பல நடிகர்கள் அவர் சாயலில் வரலாம், ஆனால் கடைசி வரை அந்த அடையாளத்தை உருவாக்கிய நடிகர் தான் ஜெயிக்கிறார். அந்த அடையாளத்தை உருவாக்கிய பெரிய மனிதன் தான் ஜெயிக்கிறார், இல்லையா? கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. டோன்ட் ட்ரை டு பி இன் த ட்ரெண்ட், பி இன் ரெலவன்ஸ். பெரியவங்களே கூட ட்ரெண்டுக்குள்ளே மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் போய் மாட்டிக்கலாம். நீங்களாம் ட்ரெண்டில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரெலவெண்ட்டாக இருக்கணும். வாட் இஸ் கால் ரெலவென்ஸ்? ரெலவென்ஸ் என்பது இந்த சமூகத்துடைய இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலையை புரிந்து கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றியே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க, ரைட்டா? they don't reciprocate. நாங்கள்லாம் எவ்வளவு தூரம் நன்றியோடும் அன்போடும் இருந்தோம், இவர்களாம் நன்றியோடு இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஏன்னு கேட்டால் இந்த சமூக அமைப்பு அவர்களை மாற்றி வைத்திருக்கிறது. 2K கிட்ஸ் ஸ்பெஷலாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்பலாம் அவனுங்களுக்கு நன்றியே இல்லை, பொறுப்பே இல்லை, பணம்னா என்னன்னே தெரியலை. அவனுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. உண்மை அதுதான். ஏன்னா பணத்துக்காக கஷ்டப்பட்ட சமூக அமைப்பிலேருந்து நீங்கள்லாம் வந்தீங்க. பணத்தை ஓரளவு கையில் பார்த்துட்டான், அவனுக்கு வாய்ப்பு வசதியெல்லாம் கையில் நிறையா இருக்குது. உங்களை போல் அந்த பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. நாளை என் வாழ்க்கை என்ன ஆகுமோ நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தலைமுறை பிள்ளைக்கு பயப்படாது. ஏன்னா அதுங்களுக்கு கண்ணு முன்னால் வாய்ப்பு கொட்டி கிடக்கு. எது வேணுமோ எடுத்துகிட்டு என்னால் ஜெயிச்சுட்டு போக முடியும், வாழ முடியும் அவன் நம்புறான். அது அவனுடைய நம்பிக்கை. அது நமக்கு தலக்கணமா தெரியுது. அப்ப எதெல்லாம் எனக்கு ஒத்துப்பலையோ அதெல்லாம் நீ செஞ்சினா தப்புன்னு இல்லாம அவன் ஏன் அதை செய்யறான், அவள் ஏன் அதை செய்கிறாள் என்று புரிந்து கொள்வது ரெலவன்ஸ். டோன்ட் ட்ரை டு பி இன் த ட்ரெண்ட், பி இன் ரெலவன்ஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், திஸ் இஸ் த ஒன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் யூ பீப்பிள். மூன்றாவது, அதிக நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு கணக்கு. ஃபேஸ்புக்கில் எனக்கு 150 ஃப்ரெண்ட் இருக்கான், 1500 ஃப்ரெண்ட் இருக்கான், 1,00,000 ஃப்ரெண்ட் இருக்கான். இருந்து அவங்க வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. யார் உங்கள் ஃப்ரெண்டு?
அந்த ஃப்ரெண்டு உங்கள் ஆஸ்பத்திரியில் போய் படுங்களேன், 10 பேர் வருவாங்களே, நான் வரப்போகிறது இல்லையே, அவசரத்துக்கு காசு கேளுங்களேன், கொடுக்க போகிறாங்களா, கொடுக்குறது இல்லையே. அப்போ நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது வாழ்விட ரொம்ப முக்கியமான நண்பர்கள். உங்களுக்கு 100 நண்பர்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 50 நண்பர்கள் இருக்கணுங்கிற நம்ம அவசியம் இல்லை. நம்மளை புரிஞ்சுக்கிற, நமக்கு ஒன்றுனா வந்து நிற்கிற, நம்ம தப்புனா நம்மளை தப்புன்னு சொல்கிற, நம்ம தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அவன் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி கெட்ட பேர் எடுத்தாலும் தலையில் தட்டுற 5 பேர் இருந்தால் போதும், அவ்வளோதான். அதில் கவனமாக இருங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் என்ன பண்ணுறோம், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் போல் பண்ண பார்க்குறேன். தேவையில்லை. எதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்? அதுக்காக நீங்கள் நண்பர்களே வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரோடு பழகக்கூடாது, புழங்கக்கூடாது நான் சொல்லலை. உங்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். ஏன்னா ஆதாயத்திற்காக நண்பர்களை தேர்வு செய்வது, அப்புறமா வசதிகளுக்காக நண்பர்களை தேர்வு செய்வதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் நீங்கள் செய்வீங்க. தட்ஸ் கால் நெட்வொர்க்கிங். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நெட்வொர்க்கிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? இவரோடு பழகுவதன் மூலம் எனக்கு என்ன லாபம் வரும் என்று உங்களோடு பழகிறாரில் ஒருத்தர், அவரோடு நீங்கள் பழகுறீங்களே, 2 பேர் கடையில் நட்பு கிடையாது, கொடுக்கல் வாங்கல் தான் இருக்குது. என்னால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்னால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவரால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் யோசிக்கிறேன், அவ்வளோதானே. இது எப்படி நட்பாக முடியும்? பார்க்குற எல்லாரையும் நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை சேர்த்திங்கன்னா அப்போ யார் உண்மையான நண்பன்? அப்புறம் ஒத்த மனநிலையோடு இருக்கிறவர்கள், யார் சொல்கிறது யார் மறுக்கலையோ அவனை தான் நண்பன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யாரெல்லாம் என்னுடைய அதிர்வுகளோடு தொடர்போடு இருக்காங்களா, நான் சொல்கிறத கேட்குறாங்களோ, நான் சொல்கிறத மறுக்கலையோ அவன் மட்டும்தான் என் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. 5 ஃப்ரெண்ட்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப்லலாம் ஒரு ஃப்ரெண்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான். அவனை தனியாக திட்டிக்கிட்டே அவனை பத்திரமா வச்சுப்பானுங்க கூட. ஏன்னா அவன் தான் தவறு நடக்கும்போது தட்டி கேட்கக்கூடிய நண்பன். ஆனால் இன்றைக்கி நண்பர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், யாரெல்லாம் என்னோட ஒத்து போகிறானோ அவன் மட்டும் தான் நண்பன் கிடையாது. அப்படி நீங்கள் ஒத்து போகிறவனை மட்டும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க. கடைசி ஏன்னா எல்லாருமே அது சரின்னு சொல்லுவான். ஏன்னா உங்களுடைய அதே தாட் ப்ராசஸ் எல்லாம் தான் அவனு இருக்கான். நீங்கள் ஒரு விஷயத்தை தப்புனே தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதை அவன் தட்டியே கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவள் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். அதிகமான எண்ணிக்கையில் நண்பர்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அவசியமான சரியான நண்பர்கள் இருந்தால் போதுமானது. ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது லைஃப் டைம் முழுக்க உங்கள் கூட வரப்போகிற அற்புதமான விஷயம். அதை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த ஃப்ரெண்டு, அப்புறம் லேயர் ஆஃப் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. அது என்ன ஃப்ரெண்டில் லேயரு? ஃப்ரெண்டில் நல்லவன் கிட்டவன், ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான், அவ்வளோதானே. அப்புறம் இதுன்னு அதில் இத்தனை லேயர் இவ்வளோ ரேஸ் பண்ணுறீங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இட் இஸ் நாட் நெசசரி ஆஃப் த நம்பர்ஸ், இட் த மேட்டர் ஆஃப் பீப்புள். உங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் நீங்கள் சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்க, சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. பெரியப்பான்னு ஒரு கேரக்டர் நீங்களாம் இந்த வயசு இந்த ஜெனரேஷன் வரைக்கும் இது வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஜெனரேஷனில் இருக்கான்னு தெரியல. பெரியப்பான்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவர் உண்மையாகவே நம்முடைய பெரியப்பான்னு நினச்சி தான் நீங்கள்லாம் கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரப்போ தான் தெரியுது அவர் அப்பாவினுடைய நண்பர், நம்முடைய குடும்ப நண்பர், வருடாந்திரமாக அவர் பழகுகிறார், அவர்களுடைய சொந்த பெரியப்பா இல்லை என்று உங்களுக்கு 7ஆம் கிளாஸ்லேயோ 8ஆம் கிளாஸ்லேயே தான் தெரிய வரும். மாமா என்றோ அத்தை என்றோ நீங்கள் சிறு வயதிலிருந்து அழைத்த ஒருவரை உண்மையாக உங்களுடைய அத்தை என்றும் மாமா என்றும் தான் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். அவர் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரிய வரும், இல்லை அவர்களுடைய மாமா இல்லை, என்னுடைய அத்தை இல்லை, அவர்களுடைய உறவுக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நட்பு. நட்பு உறவாகுகிற போது மட்டும்தான் நட்பு நிலைக்கும். மீதியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். முன்னாலெல்லாம் நட்பை நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன வயசுலேயே பேசி வச்சுப்பாங்க. பெரிய பிள்ளை ஆன பிறகு என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், உன் பையனை நான் எடுக்கிறேன்னு ஏதோ ஒன்று பேசி வச்சுப்பாங்க, இந்த உறவு தொடரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறத நான் ஒன்றும் குறை சொல்லிக்கல, ஒருத்தர் உதவுறதை நான் குறை சொல்லிக்கல, நாலேஜ் ஷேரிங் நடக்கிறத குறை சொல்லலை. ஆனால் நிறைய ஃப்ரெண்டு வச்சுருக்கிறதுக்கு பேர் நிறையா பவர் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட 100 பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆள் உங்கள் தப்பை தட்டி கேட்குற ஒரு ஆளாவது இருக்கணும். ஊரே உங்களை கொண்டாடினாலும் இந்த விஷயத்தை நீ தப்பு பண்ணிட்டான்னு உரிமையோடு சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கணும். என்னாச்சுரா உனக்குன்னு கேட்க ஒரு உறவு இருக்குன்னா அதை விட அற்புதமான உலகம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நாம் வருந்தி சொல்லுகிற போது நமக்காக வருந்துகிற மனிதர்கள் இருந்து விட்டாலே அற்புதமானது. ஸோ இந்த வயசில் பெரியவங்களுமே சரி, இந்த வயசில் யாரெல்லாம் சரியான நட்போ அவரை சேருங்க, யாரெல்லாம் டாக்ஸிக்கோ ஒதுக்குங்க, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவன் டாக்ஸிக் வேண்டுமென்றே தெரிந்தே உங்களை மனதளவிலே ஒருவர் துன்புறுத்தி கொண்டிருந்தால் விலகி இருப்பதோ அவரை விலக்கி வைப்பதோ குற்றம் அல்ல. பிகாஸ் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். மனிதர்கள் உறவுகள் மிகவும் முக்கியமானது என்று தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நபர் நான். ஆனால் நானும் இந்த விஷயத்தில் நான் முரண்பட்டே நிற்கிறேன். யார் ஒருவர் உங்களை தெரிந்தே காயப்படுத்துகிறாரோ, யார் ஒருவர் உங்களுடைய நிம்மதியை வேண்டுமென்றே குலைக்கிறாரோ, யார் ஒருவருக்கு உங்கள் மீது அக்கறை இல்லையோ, யார் ஒருவர் உங்கள் துன்பத்தில் தோல் கொடுக்காதவரோ அவரோடு விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள், தப்பு கிடையாது. பிகாஸ் தொடர்ச்சியாக அந்த நட்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காவந்து பற்ற பேர் வழின்னு கடைசி வரைக்கும் அவங்களோடு நீங்கள் உறவாட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதில் கவனமாக இருங்கள். அடுத்தது போலமா 4 லைஃப்பில் நெகட்டிவாகவே பேசிட்டு சுத்தாதீங்க. நெகட்டிவாக பேசுறதுனா அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸே வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவாக அண்ணே லைட்டாக திருப்புங்கண்ணே, அதே டெக்னாலஜியில் அண்ணே லைட்டாக திருப்புங்கண்ணே, ரொம்ப வேர்க்குது, சத்த நேரம் காற்று வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டார், அது யாரும் தெரியலையே. ஓகே
நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மனிதனும் ஏதோ ஒன்று இருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைகள் என்னென்னு முதல்ல கவுண்ட் பண்ண பாருங்க. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். மனுஷ வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய குறைகளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மிடம் இல்லாததை பற்றிய கவலை இருக்கிறதால் கடைசி வரை இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிவதே இல்லை. நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லை, நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கா? எனக்கு இங்கிலீஷ் வராது, எங்கள் அப்பா அம்மா பணக்காரங்க கிடையாது, என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கு இது பண்ண தெரியாது அது பண்ண தெரியாது, எனக்கு பிறந்ததுலேருந்தே என்னை எல்லாருமே அதிர்ஷ்ட கட்டைன்னு சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவங்களா இருக்காங்க, என் குடும்பத்தில் ஒரு பேரும் படித்தவனே கிடையாது, நம்மகிட்ட எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கே. உங்கள்கிட்டலாம் என்ன இருக்குன்னு யார்ட்டையா லிஸ்ட் இருக்கா? இல்லை இல்லைன்னா எல்லா லிஸ்ட்டும் வச்சுருக்கோம்ல. அவங்க வீட்டில் இருக்க பொருள் என்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்க வசதி என்கிட்ட இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்கிட்ட இல்லை, நான் படிக்க நினச்ச ஸ்கூலில் நான் படிக்கலை அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டே இருக்கோம்ல. ஆனால் உங்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்னென்னமோ வாழ்க்கையில் தினந்தோறும் நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில் எப்போ நல்லதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நல்லதை கணக்கில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் நல்லதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். எப்போ வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டீங்களோ, வாழ்க்கையில் கெட்டது கூடும். எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு அதனால தான் சொல்கிறான் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நான் அதுக்காக தான் மொதல் விஷயம் சொன்னேன். பெரிய வாழ்க்கை வாழுதல் என்பது அதிக பொருளோடு தொடர்புடையது கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சின்ன வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கோம்னா சந்தோஷமாக இருக்க பாருங்கள். யாரோ ஒருவர் போல வாழ்வதல்ல வாழ்க்கை, உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்வது தான் வாழ்க்கை. யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.